அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنتم عاكفون في المساجد صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام تحروا ليلة القدر في الوتر من العشر الأواخر من رمضان أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் நபீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தை அடைந்து அதில் தொடர்ச்சியாக நாம் தினந்தோறும் வைக்கக்கூடிய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃபின் பொருட்டாலும், பகல் நேரத்தில் வைக்கக்கூடிய நோன்பை பொருட்டாலும், இன்னும் இரவு நேரத்தில் வணங்கக்கூடிய சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களின் பொருட்டாலும் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. குறிப்பாக நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து சுவனத்து வாசிகளாக நம் எல்லோரையும் ஆக்குவானாக. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான, ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள். லைலத் கத்ருடைய இரவு இதுதான் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு அதை எத்தி வைப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் தான் ஒரு சில சகோதரர்கள் தங்களுக்குள் வரும் வழியில் அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களை தடுத்து சமாதானப்படுத்தி ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலைக்கு வந்த பிறகு லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் அப்படிங்கிற சொல்ல வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இரவு அப்படிங்கிறது அது மறக்கடிக்கப்பட்டுவிடும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக ரமலானுடைய கடைசி 10 அந்த பிற 21 இருந்து லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதற்குண்டான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஒற்றைப்படை இரவுகளை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள்னா, அப்போது சில விஷயத்தை இந்த உலக ரீதியாகவே நம்ம காசு வேண்டுமானாலும் சரி, அல்ல ஏதாவது பொருள் வேண்டுமானாலும் சரி, அல்ல ஏதாவது உண்ணுவதற்கு உணவு வேண்டுமானாலும் சரி, அதை அந்தந்த இடத்துல போய் தான் நம்ம தேடி அடைய வேண்டும். அதுபோல தான் லைலத்துல் கத்ருடைய இரவை நம்ம தேடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ரமலானுடைய பிற 27 மட்டும் தொழுதுட்டா நம்ம லைலத்துல் கத்ருடைய இரவு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற பகல் கனவுலாம் காணக்கூடாது. குறிப்பாக இரவு நேரங்களில் தான் நம்ம அதிகமாக அமல் செய்யணும். குறிப்பாக நரகத்தை விட்டு நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடணும். அதுவும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 இத்திகாஃப் இருப்பதற்கு வளமை உள்ளவராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அந்த கடைசி 10 எந்த அளவுக்கு இபாதத்துடைய விஷயத்தில் மூழ்கி போனார்கள் அப்படிங்கிறத நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. ஆக எல்லாம் அல்லாஹ் ரமலானுடைய அந்த கடைசி 10 நாட்களுடைய அந்த 10 நாட்களுடைய இரவுகளில், குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடி பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழிகளை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் லேசாக்கி தருவானாக. भाइयों बुजुर्गों दोस्तों, रमज़ान के महीना में लास्ट 10 दिन वो लैलत शब कदर का रमज़ान की आखिर आशिर की ताक रातों में तलाश करो, ऐसा हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम हम सबको भी फरमाया है. अल्लाह हम सबको अमल को भी कबूल फरमा. ख़ासन शब कदर को मिलने की कोशिश करने के उस रात को हमें तलाश कर वो मिलने का अल्लाह सबको भी तौफीक अता फरमा. और अल्लाह ताला मस्जिद में इतिकाफ रहने के लिए रास्ता को हम सबको भी आसान
आसान आसान करेंगे। आसान करने के लिए अल्लाह के पास हमें सब भी दुआ करना है, और ख़ासन जहन्नम से और जहन्नम का आग से अल्लाह हम सबको भी बचने के लिए अल्लाह के पास हमें दुआ भी मांगना भी ज़रूर है। अल्लाह हम सबको भी तौफीक अता फरमा, जहन्नम से बचाकर और जन्नत में दाखिल होने के लिए अल्लाह हम सबको भी तौफीक अता फरमा। व आखिर दावाना अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम।